எசேக்கியேல் 31:18. இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? ஏதேனின் விருட்சங்களோட கூட நீயும் பூமியின் தாழ்விடங்களில் இறக்கப்பட்டு பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களோட கூட விருத்த சேதனம் இல்லாதவர்களின் நடுவிலே கிடப்பாய். பார்வோனும் அவன் கூட்டமும் இதுவே என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஏதேனின் விருட்சங்கள் பூமியின் தாழ்விடங்களில் இறக்கப்பட்டது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்படி எழுத்தின்படி எடுத்துக்கொண்டால் இது ஏதேனில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் அவைகளெல்லாம் அழிந்து போய் மண்ணோடு மண்ணாகி மண்ணுக்கு உரமாகி அப்படிப்பட்ட பூமி கடையில் புதைந்து போன மரங்கள் தான் பிற்காலத்தில் பெட்ரோலியம் போல அது போன்ற பொருட்களாக மாறுகின்றன என்றும் ஒரு விஞ்ஞான கருத்து இருக்கிறது. எழுத்தின்படி என்றால் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஏதேன் தோட்டத்தை அவர் அழித்தார் என்று சொல்லப்படவில்லை. ஏதேன் தோட்டத்தை அவர் மூடிவிட்டார், யாரும் அதற்குள் நுழையாதபடி அதை முத்திரையிட்டு மூடி சீல் வைத்து விட்டார் என்றுதான் ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம். அப்ப அதுல இருக்கிற மரங்கள் பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. தூதர்களை நிறுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூதர்கள் பராமரித்தார்களா தெரியவில்லை. காவலுக்கு தான் நிறுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த மரங்கள் எல்லாம் பூமியின் தாழ்விடங்களுக்கு போகின. அதோடு கூட பார்வோனின் அவன் கூட்டமும் கூட அங்குதான் போனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஓமானமாக எடுத்து இதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் எடுத்துக்கொண்டால், இப்ப ஏதேனின் விருட்சங்கள் யார்? ஆதாமும் ஏவாளும் ஏதேனின் விருட்சங்கள். ஓமானமாக எடுத்தால், ஓமானத்தை வியாக்கியானம் பண்ணி பார்த்தால் ஆதாமும் ஏவாளும் தான் விருட்சங்கள். இப்ப ஆதாமும் ஏவாளும் எங்கே போனார்கள்? அவர்கள் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொண்டார்களா? பரதீசுக்கு போனார்களா? அவர்களுடைய வாழ்வு பாவத்திலே முடிந்ததா, கர்த்தருக்குள்ளே முடிந்ததா என்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா ஆதாமை எந்த இடத்திலுமே பட்டியலிடவில்லை, முன்மாதிரியாக சொல்லவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்களின் பட்டியல்ல ஆதாமுக்கு இடம் இல்லை. ஆபேல்ல இருந்து அது ஆரம்பிக்கிறது. ஆபேல் விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை செலுத்தினான் என்று ஆபேல்ல இருந்துதான் விசுவாச வீரர்களின் பட்டியல் ஆரம்பிக்கிறது. ஆதாம் ஏவாள்ல கூட ஆரம்பிக்கல. அது ஆபிரகாமையும் சொல்கிறது, சாராளையும் சொல்கிறது. யாரையாவது ஒருவரை சொல்லியிருக்கலாமே. இப்ப ஆதாம் பரதீசுக்கு போனானா? ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய தங்கள் ஆத்துமாக்களை காத்து கொண்டார்களா? ஒரு பெரிய கேள்வி. இன்னொரு பதிலும் சொல்லலாம். ஐஸ்வர்யவானும் லாசரும் 2 பேருமே பாதாளத்துக்கு தானே இறங்கினாங்க. பாதாளத்துல தானே முன்பு பரதீசு இருந்தது. கிறிஸ்துவும் பாதாளத்துல தானே இறங்கினாரு. அதன் பிறகுதான பரதீச 3வது வானத்துக்கு எடுத்து சென்றார். எபேசியர் 4 வாசிக்கிற வண்ணம், 2 கொரிந்தியர் 12 காண்கிற வண்ணம் பரதீசு 3வது வானத்திற்கு போய்விட்டது. எபேசியர் 4 சொல்கிற வண்ணம் அங்கு பரதீசில் இருக்கிறவர்களை எல்லாம் அவர் 3வது வானத்துக்கு எடுத்து சென்று விட்டார். இப்போது பாதாளத்துல பாவத்துல மரித்த ஆத்துமாக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் எல்லாரும் பாதாளத்தில் தான் இறங்கினார்கள். 2 பிரிவாக இருந்தது. பாதாளத்தில் 2 பிரிவு, ஒன்று பரதீசு, இன்னொன்று நரகம் என்றும் நாம் சொல்ல முடியும். இப்ப ஏதேனின் விருட்சங்களாகிய ஆதாமும் ஏவாளும் அவங்க பரதீசில் இருக்கிறார்களா, நரகத்தில் இருக்கிறார்களா? இது ஒரு பெரிய கேள்வி. யோபு கூட ஆதாமை போல் என் பாவத்தை நான் மூடினேனோ என்றுதான் சொல்கிறான். யோபு புஸ்தகத்துல ஒரே ஒரு நபரை பற்றி தான் அங்க ரெஃபரன்ஸ் இருக்கு, வேற யாரை பத்தியும் இல்லை. ஆபிரகாமுக்கு முந்தினவன் என்று சிலர் கருதுகிறார்கள் யோபு. சிலர் யாக்கோபு காலத்தை சார்ந்தவன்
யாக்கோவினுடைய மகள் தீனாளை அவன்தான் பின்னாட்களில் திருமணம் செய்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவன் யாக்கோபு காலத்தை ஒட்டிய காலத்தை சார்ந்தவன் என்று நாம் எதை வைத்து சொல்லலாம் என்றால் ஆயுசை வைத்து சொல்லலாம். அவனுக்கு பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்கெல்லாம் தனித்தனி வீடுகளில் இருந்தாங்க. அப்பந்தானே அவனுக்கு பிரச்சனை வந்துச்சு, சோதனை வந்துச்சு, பிள்ளைகள் எல்லாம் இழந்தான். அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறந்தாங்க. அப்புறம் 140 வருஷம் அவன் உயிரோட இருந்தான். அதனால அவனுடைய ஆயுசு ஒரு 200 220, குறைஞ்சபட்சம் ஒரு 200 220 இருந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அது ஆபிரகாமினுடைய ஆயுசை விட கூட. அதனால அவன் அந்த காலகட்டத்தில் தான், அந்த ஆபிரகாம் காலகட்டத்தில் தான் இருந்திருக்க வேண்டும் என்று அவனுடைய ஆயுசை வைத்து ஒரு கணக்கு நம்ம போடுகிறோம். ஆதாமை பற்றி மட்டும்தான் யோபு சொல்லியிருக்கிறான், வேற யாரை பத்தியும் சொல்லல. அதுவும் நல்லா சொல்லல. ஆதாமை போல் என் பாவத்தை நான் மூடினேனோ என்று சொல்கிறான். காயின் கேட்டின் மகன் என்று வேதம் புதிய ஏற்பாடு தெளிவாக சொல்லிவிடுகிறது. அவன் கேட்டின் மகன். அதனால காயின் நரகத்துக்கு தான் போயிருப்பான் என்று நாம் கருத முடியும். நாம் ஆதாமை குறித்து என்ன சொல்ல? அவன் பாவத்தை மூடினான் என்று யோபு சொல்கிறான். ஆனால் 3வது மகன் பிறந்த பிறகு ஆதாம் ஆண்டவரை ஆராதிக்க தொடங்கினான் என்று ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். 26, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதாமுக்கு ஒரு பேரன் பிறந்த போது, முதல் பேரன் ஏனோஸ் பிறந்த போதுதான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற ஒரு காரியம் ஆரம்பித்தது. ஆதாம் பாவத்தை மூடினான், அறிக்கை செய்யவில்லை. காயினை போல ஜெபிக்கவில்லை. காயின் தண்டிக்கப்பட்ட போது, சபிக்கப்பட்ட போது ஜெபித்து தண்டனையை, சாபத்தை தளர்த்தி கொண்டான். ஆதாம் பாவத்தை அறிக்கை செய்யவில்லை, ஜெபிக்கவில்லை. ஆனால் பின் நாட்களில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள, அவனுடைய பெயர் குறிப்பிட்டு இங்கே சொல்லப்படவில்லை, ஆனால் கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். மனுஷர் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லும்போது அங்கே ஆதாமும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஆதாம், அவனுடைய பிள்ளைங்க, முதல் பேரன் இப்பதான் பிறந்திருக்கிறான். அதனால ஆதாமும் அதுல அடக்கம். ஆதாமும் ஏவாளும் கூட கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று லூக்கா சொல்லுகிறது. வம்ச வரலாறை குறித்து சொல்லும்போது 3 கடைசி, ஆதாம் தேவனால் உண்டானவன். அது ஆரம்பம். அவனுடைய ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. யோபு அவன் பாவத்தை மூடினவன் என்று சொல்கிறான். பவுல் அவனாலதான், அவனுடைய கீழ்ப்படியாமையினாலதான் மரணம் வந்தது, பாவம் வந்தது என்று சொல்கிறான். மனு குலத்துக்கே மோசம், பாதிப்பு ஒரே மனிதனாகிய ஆதாமில வந்தது. கொரிந்தியர்ல சொல்றான், அவன் ஜீவாத்மாவானான். அவனுடைய ஆரம்பம், நல்ல ஆரம்பம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறான். ஆதாம் நரகத்துக்கு போனானா, பரதீசுக்கு போனானா என்கிற தகவல் அறுதியிட்டு உறுதியாக சொல்லப்படவில்லை. ஒருவேளை அவன் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்த போது கர்த்தரோடு ஒப்புரவாகி இருக்கலாம், அதனால அவன் பரதீசுக்கு போயிருக்கலாம். அப்படியானால் விசுவாச வீரர்களின் பட்டியலில் அவன் பேர் வந்திருக்குமே, வரவில்லை. அல்லது அவன் அப்படியே ஏதோ ஆண்டவரை தொழுது கொள்கிறேன், பாவத்தை இன்னும் அறிக்கை செய்து விட்டு விடல, ஆண்டவரை தொழுது கொள்கிறேன்னு ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் நரகத்துக்கு போயிருக்கலாம். ஆகவே இந்த வினாவுக்கு விடை இல்லாமலேயே தொக்கி நிற்கிறது